வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் சாதி ஒழிப்பு போரினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் ஆதி தமிழர் பேரவின் சார்பில் அதியமானின் தம்பிகள் நாங்கள் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் நெருப்பு தமிழன் நீலவேந்தனுக்கு வீர வணக்கம் வீரமங்கை ராணிக்கு வீர வணக்கம் மாவீரன் மகேஸ்வரனுக்கு வீர வணக்கம் பகுத்தறிவு பகலவனுக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் அறிவுலக ஆசானுக்கு தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் ஜெய்ஹிந்த். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவின் பகலவனுடைய தந்தை பெரியார் அவர்களுடைய 47வது நினைவு நாள் நாடு முழுக்க அனுசரிக்கப்படுறாங்க. யார் இந்த பெரியார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈரோட்டில் நம்ம வாழக்கூடிய ஈரோட்டில் பிறந்து இந்த சமுதாயத்துக்காகவே பாடுபட்ட ஒருவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் 1879 பிறந்து சிறு வயசுலேயே பெரிய லெவலில் படிக்காமல் இந்த சமுதாயத்தை மட்டுமே படித்து இந்த சமுதாயத்துக்காகவே போராடி 95 வயசு வரைக்கும் கடைசி மேடைகளை ஏறி தான் உயர விட்டார். அந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்காக மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காக பாடுபட்டவர். முதல்ல இந்த சாதியெல்லாம் ஒழிக்கணும், எல்லா மனுஷனையும் சமத்துவமாக பார்க்கணும் அப்படின்னாரு. அப்போ சாதியை ஒழிக்கணும்னா எது தடையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மதம் அப்படின்னாரு. அப்போ அந்த மதத்தை ஒழிக்கணுன்னாரு. அந்த மதத்துக்கு மேலே எதுவும் தடையாக இருக்குன்னா கடவுள் அப்படின்னாரு. அதனால தான் ஒரு கடவுளை ஒழிக்கணும்னு சொன்னார். அவர் சாமி இல்லைன்னா சொல்லலை, சாதிக்கு இடைஞ்சலாக இருக்கிறது அது கடவுள் அப்படின்னா அந்த கடவுளை நான் ஒழிக்கிறேன் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட பெரியார் தன்னுடைய வாழ்நாளில் உலகம் முழுக்க பிரச்சாரம் பண்ணார். அதுக்கு உடந்தையாக அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய அக்கா, இந்த மாதிரி பெண்கள் தான் அவங்களுக்கு வலிமையாக அவங்க கூட பயணம் பண்ணாங்க. அதனால் பல போராட்டங்களில் அவங்க வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நாமெல்லாம் இங்கே சாதிகளாகவும் விடுதலையாகி டீ கடையில் மற்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே சாதிகள் இருந்துச்சு. அந்த சாதியெல்லாம் ஒழிக்கணுங்கிறதுக்காக பாடுபட்டவர் தான் தந்தை பெரியார் அவர்கள். பெண்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுக்கும் தன்னை அர்ப்பணிச்சிருக்கிறார். இந்த நாட்டில் பெண்கள் மிகப்பெரிய அடிமையாக இருந்தாங்க. அவங்களுக்கு விடுதலை வேணும், ஆணுக்கும் அவங்களுக்கும் சரியான நிகரானவங்க, அவங்களுக்கும் பெண்களுக்கும் சொத்துரிமை வேணும், பெண்களும் கல்வியை படிக்கணும் அப்படின்லாம் போராடினாங்க. ஒரு கட்டத்தில் ஆண்கள் மட்டும்தான் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க முடியும், பெண்கள் யாரும் பள்ளிக்கூடத்துக்கே போக முடியாது. அப்படிப்பட்ட அந்த சூழலை பெரியார் தான் ஆணுக்கு விட பெண்ணுக்கும் சக்தி இருக்குது, அவங்களும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடினார். இன்றைக்கி அதெல்லாம் சட்டங்களாக இருக்குது. அவர் தான் நம்மக்கிட்ட இல்லை. அவர் கொடுத்துட்டு போன, அவர் விதைச்சிட்டு போன அந்த சட்டங்களால தான் நாம் இன்றைக்கி இந்த இடத்துல அவருக்கு நினைவஞ்சலி செலுத்துகிறோம். இதையெல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு நம்ம இத்தனை பேர் இருக்கிறோம். அவர் தனிமையில் எவ்வளோ பேர் போராடி இருப்பார், எத்தனை வாட்டி சிறைக்கு சென்றிருப்பார், எவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் நாமெல்லாம் அதையெல்லாம் அனுபவிக்கவே இல்லை. ஏன் நாம் அனுபவிக்கணும்னா நம்மளுடைய அத்தனை கஷ்டங்களையும் அந்த பெரியார் அனுபவிச்சு கொடுத்தார். அதனால தான் இன்றைக்கி நம்ம இந்த நாட்டில் சுதந்திரமாகவும் சாதி அடிமைகளாக இல்லாமல் இன்றைக்கி நம்ம விடுதலையாக இருக்கிறோம். அன்றைக்கெல்லாம் பெரியார் இருக்கிற காலத்துல எங்கேயுமே போய் நான் டீ சாப்பிட முடியாது, எங்கேயுமே போய் உட்கார முடியாது. கடைக்கே போனால் சாப்பிடணும்னு நினச்சோம்னா கீழே தனியாக இலை ஓட்டு நம்ம உட்கார வைப்பாங்க. அப்படிதான் நம்மலாம் வாழ்ந்தோம்.
டீ கடைக்கு போனாங்கன்னா நம்மளுக்குன்னு தனி டம்ளர் ஒரு குச்சியில் தொங்கிட்டு இருப்பாங்க. அதை எடுத்து நாமளே கழுகணும், நாமளே கழுவி வச்சுக்கணும். இப்படி தான் இருந்துச்சு சமூகம், அப்படி தான் இருந்தாங்க. இந்த சமூகம் படிக்க போனாலும் நம்மளை படிப்பு விட்டு நிறுத்திடுவாங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி. இதையெல்லாம் வந்து பெரியாரன் அப்படிங்கிறவர் வந்து அந்த மக்களுக்காக அதை விடுதலையாக்கணும். நாங்களும் மனிதர்கள் தான், நாங்களும் தலையமுந்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரை எதிர்த்து போராடினாருன்னா பார்ப்பனையத்தை எதிர்த்து போராடினார். பார்ப்பனையம் அப்படின்னா ஐயர்கள். அவங்க தான் இந்த நாட்டில் இன்றைக்கும் ஆண்டுட்டு இருக்கிறாங்க. சொல்ல போனீங்கன்னா இன்றைக்கி வெறும் 3% தான் பார்ப்பனையம் இங்கே இருக்கிறாங்க. ஆனால் அந்த 3% இருக்கிற பார்ப்பனையும் இங்கே மிச்ச 97% இருக்கிற மக்களை ஆள்றாங்க. அவங்க தான் இன்றைக்கி ஆட்சியாளராக டெல்லியில் எடுத்துட்டிங்கன்னா 253 பேர் இன்றைக்கி ஆட்சியாளராக இருக்கிறாங்க. 543 பேர் இருக்கிற இடத்துல 253 பேர் அவங்க தான் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் பார்ப்பனையம். அந்த பார்ப்பனையத்தை ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் பெரியார் வந்து பல வழிகளை சொன்னார். ஆனால் தந்தை பெரியார் அவங்கள வந்து என்ன சொல்லி புறக்கணிச்சுக்கிறாங்கன்னா, அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறாரு, சாமி இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு நம்மகிட்ட எல்லாம் விதைச்சிட்டாங்க. ஒருபோதும் அது தப்பானது. ஏன் அப்படி விதைக்கிறாங்கன்னா, யாரும் நீங்கள் பெரியாரை புரிஞ்சுக்கக்கூடாது, நீங்கள் யாரும் பெரியாரை கொண்டாடக்கூடாதுங்கிறதுக்காக விதைக்கப்பட்டது. பெரியார் எந்த இடத்துலையும் சாமி இல்லைன்னுலாம் சொல்லுது. இப்போ நான் கோயிலுக்கு போகிறத எனக்கு நான் கோயில் அங்கே உள்ளே விட மாட்டேங்கிறாங்கன்னா அதை எடுத்து போராடினார். நான் சாமி கும்பிட்றேன்னா கும்பிடல, அது அப்பேற்பட்டது. ஆனால் கோயிலுக்குள்ளே போயிட்டு உரிமை வேணும்னு போராடினார். அவர் எந்த இடத்துலையும் கடவுள் இல்லைன்னு சொல்லுவார். சாதி ஒழிக்கணும்னா கடவுள் ஒழிக்கணும்னு சொன்னார், அவ்வளவுதான். மற்றபடியெல்லாம் ஒரு தனிப்பட்ட முறையிலெல்லாம் கடவுளுக்கு அவர் எதிரியே கிடையாது. நம்ம மக்கள்கிட்ட அப்படி கருத்து வச்சிருக்கிறாங்க. ஆக இனிமேல் கொண்டு பெரியாருங்கிற யார், அம்பேத்கருங்கிற யார், கார்ல் மார்க்ஸுங்கிற யாருன்னு தெரியல அப்படின்னா நம்ம எப்படி வாழ்கிறோமோ அது மாதிரி நம்ம குழந்தையிலையும் வாழுவாங்க. அதனால் இனி நம்ம அப்படியெல்லாம் இருக்கவே கூடாது. பெரியாரையும் அம்பேத்கரையும் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லி கொடுத்தா மட்டும்தான் எதிர்கால சங்கதிகள் சாதி விடுதலை அடைஞ்சு அவங்களும் சமநிலையாக எல்லா இடத்துக்கும் போகணும். என்ன வேணால் பேசலைன்னா நம்ம கிராமத்தில் போய் சமம் உட்கார முடியாது. நம்ம என்ன வேணால் பேசிக்கலாம். நாம் வாழக்கூடிய உதாரணத்துக்கு இப்போ ஒரு சிக்கர சம்பளம் இருக்குது அப்படின்னா அந்த சிக்கர சம்பளத்தில் இருக்கக்கூடிய அந்த பொட்டி கடைக்குள்ளெல்லாம் போக முடியாது. அங்கே இருக்க ஒரு டீ கடைக்குள்ள போய் நம்ம எல்லாமே தொட முடியாது. வீரரை நான் எடுத்துறேன் அப்படிம்பாங்க. அப்போ என்னென்னா சாதி ஒழிஞ்சிருக்கேன்னா சாதியெல்லாம் ஒழியலை, அது அப்படியே தான் இருக்குது. அதை கட்டி காத்துக்கிட்டு ஒரு கூட்டம் இருக்குது, அதை அப்படியே கட்டி காத்துட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை மாதிரி நம்மளை மாதிரி ஆட்களை தான் அந்த சாதி விடுதலை வேணும்னு தான் இன்னைக்கு அதை நம்ம போராடிட்டு இருக்கிறோம். நாம் போராடுற இந்த போராட்டம் நம்ம குழந்தைய நிச்சயமாக விடுதலை அடைஞ்சு இந்த மண்ணில் அவங்களும் சமநிலையாக பெரிய பெரிய அதிகாரிகளாக வருவாங்க அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் உறுதியாக்கிக்கிறோம். தந்தை பெரியாருடைய 47வது இந்த நினைவு நாள் இங்கே சிறப்பாக ஆதித்தமிழர் பேரை வந்து சிறப்பாக பங்கேற்றிருக்குது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், பேரூராட்சி நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், ஊராட்சி செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் என்ற அத்தனை பேருக்கும் ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில், ஆதித்தமிழர் பேரவை ஈரோடு மேற்கு மாவட்ட சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலையும் இங்கே வருகை தந்த உங்கள் நல்ல உள்ளங்களை பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.